इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। பதினாறாவது அத்தியாயம். தேவதைகள் எப்போ சயனம் பண்றது, எந்தெந்த திதிகள்ல எந்தெந்த தேவதை சயனம் பண்றது என்கிற விவரம் இந்த அத்தியாயத்துல சொல்லப்படுறது. தட்சிணாயன காலத்துல தேவதைகள்லாம் தூங்குறது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. நமக்கு எப்படி ஒரு நாளோ அது மாதிரி ஒரு வருஷத்துல 6 மாசம் கிட்டத்தட்ட 4 மாசம் ராத்திரி, மீதி 8 மாசம் முழிச்சுட்டு இருக்கிற காலமாக தேவதைகளுக்கு பார்க்கப்படுறது. சாஸ்திரங்கள் அப்படி சொல்லி இருக்கு புராணங்கள்ல. நமக்கு எப்படி ஒரு தினத்துல ராத்திரியும் பகலும் இருக்கோ அது மாதிரி. அதுதான் இங்க புலஸ்தியர்கிட்ட நாரதர் கேட்கிறார். யானே தான் பகவான் சசினம் பிரதி ஆராதனாய தேவாபியாம் ஹரீஷாபியாம் வதஸ்வதான். யான் ஏதான் பகவான் பிராக. பகவான்னா அவரையே சொல்றார், புலஸ்தியரையே நாரதர். தாங்கள் என்ன சொன்னீர்களோ, யார்கிட்ட? சசினம் பிரதி, சசியாகிய சந்திரமா சந்திரன் கிட்ட நீங்க என்ன சொன்னீங்களோ, எது? காமிபிகி தேவாபியாம் ஆராதனாய ஹரீஷாபியாம், காமிகள் துவாரா வர்ணிக்கப்பட்ட ஹரிஹரர்களுடைய ஆராதனை பற்றி சொன்னேளே, அதை எனக்கு இப்போ சொல்லணும் அப்படின்னு விஞ்ஞாபிச்சுக்கிறார். ஹரீஷாபியாம் ஆராதனாய, ஹரியும் ஈசனும் ஹரிஹரர்களுடைய அர்த்தம். மகாவிஷ்ணு பரமேஸ்வரன் 2 பேருடைய ஆராதனம் எந்தெந்த காலங்கள்ல எப்படி பண்ணணும்னு வர்ணிக்கப்பட்டது, சந்திரன்கிட்ட வர்ணிக்கப்பட்டத எனக்கு சொல்லணும்னு கேட்கவும், புலஸ்தியோவாச்ச ஸ்ருணுஷ்வகாமி விப்ரோக்தான் விரதான் புண்ணியான் கலிப்பிரிய ஆராதனாய சர்வஸ்ய கேசவஸ்ய ச தீமதா. கேள், காமிகள்னால சொல்லப்பட்ட விரதங்கள். இது ஏன் காமிகள்னால சொல்லப்பட்ட விரதங்கள்னா, இது பகவான் சயனம் பண்ற காலம். அந்த சயனத்தும் பொழுது தேவதைகள் எல்லாம் பதிபத்தினியாக சயனம் பண்றார். அதனால இங்க தம்பதிகள் தங்களுடைய சௌக்கியம், தங்களுடைய சண்டை சச்சரவில்லாத வாழ்க்கைக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு பலவிதமான உபாசனங்கள், பிரார்த்தனைகள் சொல்லப்பட்டிருக்கீங்க. அதனால காமிபிகி புரோக்தான் விரதான் அப்படின்னு சொல்றார். இவாள்லாம் மோட்சத்தை விரும்புகிறவர்கள்ல
காமார்த்தி, லௌகீக வாழ்க்கையினுடைய சுகங்களை பிரார்த்திக்கிறவர்கள். ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானிச்ச 4 சொன்னாரோனோ. எல்லாரும் பக்தன் தானே. எல்லா புருஷார்த்தங்கள் இருக்கு. தர்ம அர்த்த காம மோட்சம்னு 4 புருஷார்த்தங்கள். இதுல ஒருத்தருக்கே 4 புருஷார்த்தியமா இருக்கலாம். அர்த்தம் சம்பாதிக்கணும்னு விரும்புறவன் காமம் சம்பாதிக்கணும்னு விரும்பாம இருக்க போறது இல்ல. அவனுக்கு துக்கத்தை நிக்கணும்னு அவனும் வேண்டாம இருக்க போறது இல்ல. மோட்சம் மட்டும்தான் வேணும்னு அவனுக்கு விருப்பம் இல்லைன்னாலும் மோட்சமும் வரட்டும், தர்மார்த்த காமங்கள் பூர்த்தியான அப்புறம் மோட்சமும் கிடைக்கட்டும்னு தான் எல்லாரும் பிரியப்பட போறான். அதனால 4 புருஷார்த்தங்களும் ஒரே பர்சன்ட்டையும் இருக்கலாம், இல்ல சிலது இல்லாமையும் இருக்கலாம். மோட்சத்தை பத்தி கவலைப்படுறது இல்ல அப்படின்னு இருக்கிறவா இருக்கா. மோட்சம் மட்டும்தான் வேணும், தர்மார்த்த காமம் வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவானும் இருக்கா. அதனால இந்த இடத்துல காமிபிகி புரோக்தான் ரதான் புண்ணியான், ஹே கலிப்பிரிய, கலகத்திற்கு ஒரு பிரியம் வச்சுட்டு இருக்கவரே, நான் சொல்றதை கேளுங்க. ஆராதனாய சர்வஸ்ய கேசவஸ்ய, சர்வன்னா பரமேஸ்வரன் மகாதேவன், கேசவன்னா நாராயணன், இவா 2 பேரினுடைய ஆராதனை எப்படி பண்ணணும் எப்ப பண்ணணுங்கிறத சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். யதா து ஆஷாಢீ சஞ்யாதி விரஜதே ச உத்தராயணம் ததா ஸ்வபிதி தேவேஷः போகி போகே ஸ்ரீயः பதிஹ. எப்போ ஆஷாட பூர்ணிமா, ஆஷாட மாசத்துல ஆனி மாசம் உத்தராயணம் இன்னும் இருந்துட்டு இருக்கிற காலத்துல, உத்தராயணம் இன்னும் முடியல, ஆடியில தானே உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயணம் ஆரம்பிக்க போறது. ஆஷாட மாசத்துல உத்தராயணம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தூங்க ஆரம்பிக்கிறார். யாருன்னா போகி போகே ஸ்ரீயः பதிஹ. போகி, போகின்னா ஆதிசேஷன், அனந்த சேஷசயனத்துல இருந்து கொண்டு ஸ்ரீயப்பதியான மகாவிஷ்ணுவானவர் நித்ரைக்கு போக ஆரம்பிக்கிறார். பிரதிசுப்தே விபௌ தஸ்மின் தேவகந்தர்வ குஹ்யகாஹ தேவானாம் மாதரஸ்சாபி பிரசுப்தாச்சாப்யனுக்ரமாத். மகாவிஷ்ணு சயனத்துக்கு போனதுக்கு அப்புறம் தேவதைகள் கந்தர்வர்கள் குஹ்யகர்கள் தேவமாதாக்கள் இவாள்லாம் ஒத்தராக கிரமமாக நித்ரைக்கு போறாளாம். நாரத உவாச்ச கதயஸ்வ சுராதீனாம் ஷயனே விதிமுத்தமம் சர்வம் அனுக்கிரமேணைவ புரஸ்கிருத்ய ஜனார்தனம். நாரதர் சொல்றார், சொல்லுங்கோ கதையஸ்வ, கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கோ என்னன்னா விதிம் உத்தமம் விதிம் ஷயனே சுராதீனாம், தேவர்கள் எந்த கிரமத்துல சயனத்துக்கு போறா, சர்வம் அனுக்கிரமேணைவ புரஸ்கிருத்ய, அனுக்கிரமமாக ஜனார்தனம் புரஸ்கிருத்ய அனுக்கிரமேணைவ, ஜனார்தனர் மகாவிஷ்ணுவிலிருந்து தொடங்கி எல்லா தேவதைகள் சயனம் எப்படி பண்றா, அதுல என்னென்ன நம்ம என்ன பண்ண வேண்டியது மனுஷா, இந்த விதியெல்லாம் சொல்லணும்னு பிரார்த்திக்கவும் புலஸ்தியர் சொல்றார். புலஸ்தியோவாச்ச மிதுனாபிகதே சூர்யே சுக்லபக்ஷே தபோதன ஏகாதஷ்யாம் ஜெகத் சுவாமி சயனம் பரிகல்பயேத். மிதுனத்துல இந்த ஆஷாட மாச சுக்லபக்ஷம் மிதுன ராசியில சூரியன் போய் சங்கமிச்சதுக்கு அப்புறம் மிதுன ரவி அப்படின்னு போட்டிருக்கோம். மிதுன ரவியில ஆஷாட மாசத்துல சூரியன் பிரவேசித்ததுக்கு அப்புறம்
சுக்லபக்ஷ ஏகாதசி. சுக்லபக்ஷ ஏகாதசி ஆனி மாசம் சர்வசயன ஏகாதசின்னு போட்டிருக்கோம். பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா ஆஷாட மாசத்துல சர்வசயன ஏகாதசி இந்த வருஷம் எப்ப வருதுன்னு பார்த்தோம்னா வந்ததுன்னு பார்த்தா சர்வசயன சுக்லபக்ஷ ஏகாதசி சர்வசயன ஏகாதசிங்கிறது ஜூலை 6ஆம் தேதி. ஆஷாட மாசம் 15ஆம் தேதி பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தோம்னா சர்வசயன ஏகாதசி அப்படின்னு போட்டிருக்கும். அன்னைக்குதான் சயனம் ஆரம்பிக்கிறது எல்லாரும். நம்ம பாம்பு பஞ்சாங்கத்திலே பார்க்கலாம். அது மிதுனாபிகதே சூரியே. ஏன்னா சூரியன் மிதுனத்துல சஞ்சாரம், மிதுன ரவின்றது ஆனி மாசம் 1ஆம் தேதி. இந்த ரவி சங்கிரமணத்துல தானே நம்மளோட தமிழ் மாசங்கள் ஆரம்பிக்கிறது. சௌரமானம் அப்படிங்கிற பொழுது அந்தந்த மாசம் ஒரு ஒரு ராசியில சூரியனானவன் பிரவேசிக்கும் பொழுது ஆரம்பிக்கிறது. மிதுனத்துல பிரவேசிக்கும் பொழுதுதான் ஆனி மாசம் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் தட்சிணாயனம் ஆரம்பிக்கும் பொழுது கடகராசியில சூரியன் போறார். அது கடகரவி அப்படின்னு கர்க்கடக மாசம். இப்போ இந்த ஆனி சர்வ ஏகாதசியும் பொழுது மிதுனத்துல சூரியன் பிரவேசிச்சதுக்கு அப்புறம் சுக்லபக்ஷத்துல ஏகாதசியும் பொழுது மகாவிஷ்ணு சயனத்துக்கு போறார். அதனால்தான் அதுக்கு சர்வசயன ஏகாதசி. அன்னிலிருந்து எல்லா தேவதைகளும் சயனத்துக்கு போக ஆரம்பிக்கிறது. கேஷாஹி போக பர்யங்கம் கிருத்வா சம்பூஜ்ய கேசவம் கிருத்வோபவீதகம் சைவ சம்யக் சம்பூஜ்ய வை த்விஜான் அனுஜ்ஞான் பிராமணேபியஸ்ச துவாதஸ்யாம் பிரயதः சுசிஹி லப்த்வா பீதாம்பரதரஹ ஸ்வஸ்தி நித்ராம் சமானயேத். அப்படி மகாவிஷ்ணுவானவர் சேஷசயனத்துல நித்ரைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கேசவனை பூஜை பண்ணி உபவீதம் பண்ணிக்கோங்கிறார். யஜ்ஞோபவீதத்தை தரிச்சுட்டு இருக்கிற கேசவனாகிய மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணி பிராமணர்களுடைய அனுஜ்ஞை வாங்கிண்டு பவித்திரமாக இருந்து கொண்டு பீதாம்பரத்தை ஸ்வயம் தாரணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றார். லப்த்வா பீதாம்பரதரஹா ஸ்வஸ்தி நித்ராம் சமானயேத்து. அது மட்டும் இல்ல, இது துவாதசியில பண்ணணும். பிராமணேபிய அனுஜ்ஞாம் துவாதசியாம் சுத்தமாக இருந்துண்டு பிரயதா லப்த்வா. அப்பதான் சாதுர்வாசிய விரதம் ஆரம்பிக்க போறது. திரையோதசியாம் ததः காமஹ ஸ்வபதே சயனே சுபே. ஆஷாட மாசத்துக்கு அப்புறம் தட்சிணாயனம் ஆரம்பிச்சிடும். ஆடி 1 அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 4 மாசத்துக்கு விரதம் இருக்க வேண்டியிருக்கு. அதனால சாதுர்மாசிய விரதாரம்பம்னு பஞ்சாங்கத்துல கூட இருக்கும். இப்போ त्रयोदश्यां ततः कामः स्वपते शयने शुभे कदम्बानां सुगन्धानां कुसुमैः परिकल्पिते चतुर्दश्यां ततो यक्षाः स्वपन्ति सुखशीतले सौवर्णपङ्कजकृते सुखस्तीर्णोपधानके पौर्णमास्याम् उमानाथः स्वपते चर्मसंस्तरे वैयाग्रे च जटाभारं समुद्र गन्ध्यान्यचर्मणा. அதுக்கப்புறம் ஒத்தராக சயனம் பண்ண போறா. திரையோதசி அந்த திதி அன்னைக்கு சுகந்தம் வீசக்கூடிய கதம்ப புஷ்பத்தினால செய்யப்பட்ட படுக்கையில முதல்ல மன்மதன் சயனத்துக்கு போறான். அதற்கு பிற்பாடு சதுர்தசி திதி அன்னைக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய சுஷீதலே ஸ்வர்ண பங்கஜ கிருதே ஸ்வர்ண பங்கஜங்கள்னால பொற்றாமரைகள்னால செய்யப்பட்ட சுகத்தை கொடுக்கக்கூடிய
அந்த படுக்கையில யக்ஷர்கள் எல்லாம் நித்ரைக்கு போறாளாம். யக்ஷா ஸ்வபந்தி சுகசீதலே சௌவர்ண பங்கஜ கிருத்தே சுகஸ்தீர்ணோபதானகே. அதுக்கப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு சர்ம வஸ்திரம், தோல்னால் ஆன வஸ்திரத்தை தரிச்சுண்டு சாட்சாத் பரமேஸ்வரன் ஜட்டாபாரம் சமுத்கிரந்திய தன்னுடைய ஜட்டைகளை கட்டிண்டு, ஜட்டைய இருக்க கட்டிண்டு, வியாக்ர கிரந்தியான்ய சர்மனா சமுத்கிராந்திய அந்நிய ஜர்மனா, 2 தோல் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ பரமேஸ்வரனுக்கு. என்ன யானை தோலும் இருக்கு, புலித்தோலும் இருக்கு. அதனால இன்னொரு தோல்ல சயனம் பண்றாராம். அதுதான் குரு பூர்ணிமான்னு சொல்றோமே, அந்த திதி வந்துடுறது. அப்போ பார்த்தேன் பஞ்சாங்கத்துல. ததோ திவாகரோ ராசிம் சம்பிரயாதி ச கர்க்கடம் ததோ அமராணாம் ரஜினி பவதி தட்சிணாயனம். அதுக்கப்புறம் திவாகரனாக சூரியன் என்ன பண்றான், கர்க்கடக ராசியில பிரவேசம் பண்றார். நான் சொன்ன மாதிரி நமக்கு ஆடி மாசம் 1ஆம் தேதி. அப்போ அமராணாம் ரஜினி பவதி தட்சிணாயனம். என்ன தேவதைகளுக்கு ராத்திரி ஆகிய தட்சிணாயனம் அப்போ தொடங்கிறது. கடகரவி அப்படின்னு சொன்னனே அந்த திதி அன்னைக்கு. பிரம்மா பிரதிபதி ததா நீலோத்பலமயே அனக அல்பே ஸ்வபிதி லோகானாம் தர்ஷயன் மார்கமுத்தமம் விஸ்வகர்மா த்விதீயாயாம் திருத்தீயாயாம் கிரேஸ் சுதா விநாயகः சதுர்த்தியாம் து பஞ்சம்யாமபி தர்மராட் ஷஷ்டியாம் ஸ்கந்தः பிரஸ்வபிதி சப்தம்யாம் பகவான் ரவிः காத்யாயினி ததா அஷ்டம்யாம் நவம்யாம் கமலாலயா தசம்யாம் புஜகேந்திராः ச ஸ்வபந்தே வாயுபோஜனாः ஏகாதசியாம் து கிருஷ்ணாயாம் சாத்யா பிரம்மன் ஸ்வபந்தி ச. இப்படி எந்தெந்த திதியில யார் யார் நித்ரை அடையறான்னு கேளுங்கோ நாரதரே. உத்தமமான மார்க்கத்தை காண்பிக்கக்கூடிய பிரம்மாவானவர் ஸ்ராவண மாசம் கிருஷ்ணபக்ஷம் பிரதிபாதகமாக இருக்கக்கூடிய மாசத்துல நீலோத்பலத்துல சயனம் பண்றார், நித்ரை பண்றார். த்விதீயை போது விஸ்வகர்மா நித்ரைக்கு போறார். பார்வதியானவள் திருத்தியை கிரேஸ் சுதா அப்படின்னு சொல்லாரு. திருத்தியை அன்னைக்கு பார்வதி சயனம் பண்றா. விநாயகன் சதுர்த்தி அன்னைக்கு நித்ரைக்கு போறார். தர்மராஜாவான யமதர்மன் பஞ்சமியும் பொழுது சயனத்துக்கு போறார். கார்த்திகேயன் ஷஷ்டியில, சூரிய பகவான் சப்தமியில, துர்காதேவி அஷ்டமியில, லக்ஷ்மி நவமியில, வாயுவை குடிக்கக்கூடிய சிரேஷ்ட சர்ப்பங்கள் தசமியில, சாத்தியகணங்கள் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியில நித்ரைக்கு போகிறது. கேளுங்கோ நாரதரேன்னு சொன்னார். ஏஷ கிரமஸ்தே கதிதோ நபாதௌ ஸ்வபனே முனே ஸ்வபத்சு தத்ர தேவேஷு பிராவிற்கால சமாயயோ. ஹே முனீஸ்வரர் நாரதரே, இது மாதிரி ஸ்ராவண முதலிலிருந்து தேவதைகள் எப்படியெல்லாம் யாரெல்லாம் எப்பப்ப நித்ரை பண்றா அப்படிங்கிறத சொன்னோம். அதுக்கப்புறம் வருஷகாலம் ஆரம்பிக்கிறது. தேவதைகள்லாம் நித்ரைக்கு போன உடனே வருஷகாலத்தினுடைய ஆரம்பம் ஆகிறது. அப்பதான் குரு பூர்ணிமையிலேருந்து ஆரம்பிச்சு அதுதான் சாதுர்மாசியம்னு சொல்லி யதிகள்லாம் அந்த காலகட்டத்துலதான் சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிக்கிறான். கட்காசமம் பலாகாபிராரோஹந்தி நபோத்தமான் வாயசாச்சாபி குர்வந்தி நீடானி ரிஷிபுங்கவ வாயசாச்ச ஸ்வபந்தியேதே ருதௌ கர்ப்பபராலசாஹ யஸ்யாம் தித்யாம் பிரஸ்வபிதி விஸ்வகர்மா பிரஜாபதிஹ த்விதீயா சா சுபா புண்ணியா அசூன்ய சயனோதிதா தஸ்யாம் தித்யாவர்ச்சிய ஹரிம் ஸ்ரீவத்சாங்கம் சதுர்புஜம் பர்யங்கஸ்தம் சமம் லக்ஷ்மியா கந்தபுஷ்பாதிபிர்முனே ததோ தேவாய சய்யாயாம் பலானி பிரக்ஷிபேத் கிரமாத் சுரபீனி நிவேத்யோத்தம் விஜ்ஞாப்யோ மதுசூதனஹாம். ஹே ரிஷிஸ்ரேஷ்டரான நாரதரே,
இந்த காலத்துல கங்கபக்ஷிகள் பெரிய மலைகளுக்கு மேல ஏறிடுறது, காக்கைகள் கூடு கட்டிடுறது. இந்த ரித்துவுல தாய் காகங்கள் கர்ப்பம் தரிச்சு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. பிரஜாபதி விஸ்வகர்மா 2வது தித்தியா பொழுது நித்ரை பண்ணிடுறார். அப்போ அசூன்ய சயனம் என்று அந்த திதியை சொல்லப்படுகிறது. அதனால ஹே முனிசிரேஷ்டரான நாரதரே, அந்த திதியில திதிய அன்னைக்கு லக்ஷ்மியோட ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீவத்சம் என்கின்ற அந்த சின்னத்தை தரிச்சுண்டு 4 கைகளோடு பகவான் மகாவிஷ்ணு சயனம் பண்றதுனால அன்னைக்கு கந்த புஷ்பத்தோட மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணி ஷையா பூஜை என்று படுக்கையில அந்த விஷ்ணு சயனம் பண்ணிட்டு இருக்கிறத மனசுல வச்சுட்டு பூஜை பண்ணணும். அதுல பலம், சுகந்தம், திரவியம் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி ஒரு பிரார்த்தனை ஒண்ணுத்த மகாவிஷ்ணுக்கு பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்றார். என்ன பிரார்த்தனைன்னா, யதாஹி லக்ஷ்மியா ந வியுஜ்யசே த்வம் திரிவிக்ரமானந்த ஜகன்னிவாச ததாத்வசூன்யம் ஷயனம் சதைவ அஸ்மாகமேவேஹ தவ பிரசாதாத் யதாத்வசூன்யம் தவ தேவதல்பம் சமம் ஹி லக்ஷ்மியா வரதாச்சுதேஷ சத்யேன தேனாமித வீர்ய விஷ்ணு கார்ஹஸ்தநாசோ மம நாஸ்து தேவ யதாஹி லக்ஷ்மியா ந வியுஜ்யசே. ஹே திரிவிக்ரம, உலகளந்த பெருமாளுக்கு திரிவிக்ரமன்னு பேர். திருக்கோயிலூர் பெருமாள் திரிவிக்ரமன்னு பேர். அனந்த ஜெகன்னிவாச, ஹே அனந்த ஸ்வரூபம். அனந்தன்னாலே மகாவிஷ்ணுக்கு பேர். அனந்த பத்மநாபன் அப்படின்னு பேர் சொல்றோமோ இல்லையோ. ஹே திரிவிக்ரம, ஹே அனந்த, ஹே ஜெகன்னிவாச, ஜெகத்துக்கெல்லாம் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் நீ. நீ எப்படி நீங்கள்னு சொல்ல, நீங்கள் எப்படி லக்ஷ்மியோடு வியோகமே ஆகாம எப்பவுமே சேர்ந்தே இருக்கேளோ அதே மாதிரி யதா ஹி லக்ஷ்மியா ந வியுஜ்யசே துவம், அதே மாதிரி ததா ஸ்வசூன்யம் சயனம் சதைவ, அதே மாதிரி உங்களோட அனுகிரகத்துல அஸ்மாகமேவ இஹ தவ பிரசாதாத் சயனம் அசூன்யம் சயனம், எங்களுடைய இந்த சயனம் இருக்கே அது சூன்யமாக எப்பவும் ஆகாம இருக்கட்டும். அதாவது நாங்க தம்பதிகளா இருக்கிறவா சௌக்கியமா தம்பதியாவே இருக்கணும்னு பிரார்த்தனை. யதாது அசூன்யம் தவ தேவ தல்பம் சமம் ஹி லக்ஷ்மியா வரதாச்சுசேஷ. வீரியசாலியான ஹே மகாவிஷ்ணு, உங்களுடைய சயனம் லக்ஷ்மி இல்லாமல் எப்பவும் உங்களோட ஷையை ஆகிறதே இல்லையே. அதே மாதிரி உங்களோட பிரபாவத்தினால எங்களுக்கும் அது மாதிரி கார்ஹஸ்திய நாசம் நடக்காமல், கிரகஸ்த தர்மம் போயிடுறது. 2 பேர்ல எந்த ஒருத்தர் போயிட்டாலும் கார்ஹஸ்திய நாசம் ஆயிடுறது. அதனால தேனா அமித வீரிய விஷ்ணு கார்ஹஸ்திய நாசகா மம நாஸ்து தேவ, எனக்கும் அதே மாதிரி கார்ஹஸ்திய நாசம் ஆகாம இருக்கட்டும். நீங்க எப்படி கார்ஹஸ்திய நாசமே இல்லாம இருக்கேளோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்றார். நாரதர்கிட்ட சொல்றார், கிரகஸ்தர்கள் இப்படி பண்ணணும். இதி உச்சாரிய பிரணம் ஏஷம் பிரசாத்யஜ புனః புனः நக்தம் புஞ்சீத தேவரிஷே தைலக்ஷார விவர்ஜிதம். அப்படி அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு திதிய திதி அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, அன்னைக்கு ராத்திரி உபவாசம் இருக்கணுமா. வெறும் உப்பு எண்ணெய் இல்லாம சாப்பிடலாம். தைலக்ஷார விவர்ஜிதம். அதனால தைலமும் க்ஷாரமும் இல்லாம, உப்பும் இல்லாமல், எண்ணெயும் இல்லாமல் எதையாவது சாப்பிட்டுக்கலாம், பழங்கள் அந்த மாதிரி ஏதாவது. த்விதீயே அக்னி த்விஜாக்ரயாய பலான் தத்யாது விசக்ஷணா லக்ஷ்மீதரா பிரியதாமே இதி உச்சாரிய நிவேதயேது. அடுத்த நாள் காத்தால என்ன பண்ணணும் புத்திமானா இருக்கவன்,
ஒரு பிராமணனை கூப்பிட்டு பழங்கள் கொடுக்கணும். லக்ஷ்மிதர பிரியதாம்னு சொல்லி மகாவிஷ்ணு ஸ்வரூபமா இருக்கிற இந்த பிராமணனுக்கு கொடுக்குறேன். ஏன்னா மகாவிஷ்ணுவிட்டே நேரம் கொடுக்க முடியாதோ இல்லையோ, அதனால இங்க விஷ்ணு ஸ்வரூபமா இருக்கக்கூடிய இந்த பிராமணனுக்கு மகாவிஷ்ணு பிரதிநிதி அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. ஏன்னா வாங்கிக்கிறதுக்கும் ஆள் இருக்கணும், அப்பதான் நம்ம தர முடியும். நம்ம ஏதோ சாதாரணமா நினைக்கிறோம், பிராமணனுக்கு தானம் பண்றது இவ ஏதோ தான் வாங்கிக்கிறதுக்காக பண்ணியிருக்கிறான்னு பரிகாசம் பண்றாளே. பிரத்திகரம் பண்ணாம இருக்க யாருமே பண்ண மாட்டேன்ட்டான்னா எப்படி நம்ம? ஏன்னா திரவிய மூலானி பாபானி, தானம் பண்றதுனாலதான் பாபங்கள் போகிறது. அதனால நிறைய பிராமணா பிரதிகிரகம் பண்ணாம இருக்கோம் அப்படின்னு இருந்தா இருக்கா நிறைய. ஏதோ சில பேர் தான் வாங்கிக்கிறா. அதுவும் நல்ல சத்பாத்திரங்கள்ட்ட தான் தானம் வாங்கணும்னு கொள்கை வச்சுட்டு இருக்கவா இருக்கா. பாத்திரம் அறிந்து பிக்ஷை இடுன்னு சொல்லி இருக்கு. சத்பாத்திரமா பார்த்துதான் பிக்ஷை கொடுக்கணும், சத்பாத்திரங்கள்ட்ட தான் பிக்ஷை வாங்கிக்கணும். அதனால இங்க அடுத்த நாள் இந்த பழத்தை தானமாகணும்னு சொல்லியிருக்கு. அனேன து விதானேன சாதுர்மாஸ்ய விரதம் சரேத் யாவது விருச்சிகராசிஸ்த பிரதிபாதி திவாகரஹா. சூரியனானவன் விருச்சிகராசியில இருக்கிற பர்யந்தம்னு. விருச்சிகராசியில எப்ப போறார்? கார்த்திகை மாசத்துல போறார். கார்த்திகை முடிஞ்சு தனுர்மாசம் மார்கழி ஆரம்பிக்கிற வரைக்கும், அது வரைக்கும் சாதுர்மாசிய விரதம் ஆச்சரணம் பண்ணு. அதனாலதான் வடக்கெல்லாம் பார்த்தா அந்த 4 மாசம் விவாகலாம் கூட பண்ண மாட்டா. நம்மளாம் இங்க ஐப்பசி எல்லாம் பண்றமே ஒழிய பல புரட்டாசியெல்லாம் நடக்கிறது இல்லை. இது சில அதெல்லாம் இந்த சாதுர் மாசத்துல சில மாசங்கள் விவாகம் உண்டு. நம்ம இங்க தட்சிண தேசத்துல வடக்கெல்லாம் பண்றது கிடையாது. திருப்பி உத்தராயணம் ஆரம்பிச்ச அப்புறம் தான் பண்ணுவா. நம்ம ஊர்லயே கூட தட்சிணாயணத்துல கோவில் கும்பாபிஷேகங்கள் இதெல்லாம் 2ஆம் பட்சமாக தான் பார்க்கப்படுறது. உத்தராயணத்துலதான். அதனாலதான் தனுர் மாசம் வர்ற வரைக்கும் பகவானே சயனத்துல இருக்காரு. நீ கும்பாபிஷேகம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பண்றோம், ஆனா சில இடங்கள்ல நடக்கிறது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. புராணங்கள் படி அதுக்கப்புறம் தான் எழுந்துக்க ஆரம்பிக்கிறார். சாதுர்மாசிய விரதம் சரேத் யாவது விருச்சிகராசிஸ்தா பிரதிபாதி திவாகரஹா. விருச்சிகராசியில இருக்கிற பரியந்தம் பண்ணு. ததஹா விபுத்தியந்தி சுரா கிரமசா கிரமசோ முனே துலாஸ்தேர்க்கே ஹரி காமஹா சிவ பశ్చాத் விபுத்தியதே. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் எழுந்துக்கிறான். அதனால்தான் கார்த்திகை மாசத்துல விளக்கேத்துறது, இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுறது எல்லாம் காலங்காத்தால எழுப்புறோம். பல காரணங்கள் சொல்லப்படுறது. டார்கஸ்ட் டேங்கிறதுனால அந்த டயத்துல ஏத்துறதுன்னு, விளக்கேத்துறது, பண்டிகை கொண்டாடுறது. இன்னொன்னு, இந்த பித்திருக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி போறா. எல்லாரும் கிளம்பி போகும் பொழுது அந்த ராக்கெட்டு புஸ்வானெல்லாம் விட்டு வழி காமி அப்படின்னு இப்படியெல்லாம் தீபாவளி பண்டிகையை பத்தி சொல்ல விடுறது. ததஹா, ஏன்னா இது எல்லாமே ஒரு அஸ்ட்ரானமிக்கல் சிச்சுவேஷன்ஸை பொறுத்து செய்யப்பட்ட பண்டிகைகள். அதனால தீபாவளி பண்டிகைன்றது நரகாசுரனுக்கும் இருக்கிற சம்பந்தம் அப்புறம் வந்தது. அந்த திதிக்குன்னு ஒரு விசேஷம் இருக்கிறது. நரகாசுரன் வரம் கேட்டாலும் கேட்காட்டாலும் திதிக்கு விசேஷம் இருக்கு. இப்ப எப்படி இந்த சாதுர் மாசத்துல குரு பூர்ணிமா வியாசர் பிறந்தாருன்னு சொல்றோம், அந்த திதியில பிறக்கலைன்னாலும் அந்த திதிக்கான மகத்துவம் இருக்கு. ஏன்னா ஈஸ்வரனே சயனம் பண்ற இது ஆரம்பிக்கிறது. இந்த பூமியில தட்பவெட்ப நிலை, ரிலேட்டிவ் பிளானட்டரி பொசிஷன்ஸ்னால இருக்கக்கூடிய இம்பாக்ட், பகல் ராத்திரியினுடைய ப்ரப்போர்ஷன் மாறுறது, இது மாதிரி பல விஷயங்களை
ஜோதிஷத்துல கணக்குல எடுத்துட்டு ரிஷிகள்லாம் நமக்கு இந்த மாதிரி திதிகள்ல இப்ப எப்படி பண்றதுன்னு ஒரு விஷயத்த ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். அதுல நரகாசுரன் ஒரு காரணமா சொல்லி தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம்னாலும் அந்த திதிக்கு விசேஷம் இருக்கு. அதுக்கு அந்த திதியில இதை பண்ணு, நரகாசுரன் விஷயம் நடந்தால் நடக்காட்டாலும் இந்த திதியில இதை பண்ணணும்ன்றது இருக்கு. அவன் கொண்டாட கேட்டான், அதனாலதான் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கதை. பொதுவாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது கதைன்னா உடனே அது பொய்ன்னு அர்த்தம் கிடையாது, அது அப்புறம் நடந்திருக்கலாம். பட் அதுதான் பேசிஸ் அப்படின்னு அதனாலதான் பார்த்தோம்னா ஒரே பண்டிகை நம்ம தேசத்துல ஒரு இடத்துல ஒரு காரணம் சொல்லப்படுது. ராமர் திரும்பி வந்துடுறார், அதை கொண்டாடுறது தீபாவளின்னு சொல்றது இருக்கே வடக்க இல்லையா? அதுதான் இல்ல லட்சுமி பூஜையாக இது கொண்டாடப்படுறதுன்னு சொல்றது இருக்கு. இங்க நரகாசுர வதம்னு சொல்ல, நரகாசுரனை பத்தி வடக்க தெரியவே தெரியாது. இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா பௌராணிகமாக பார்க்கப்படுறது ஒண்ணு, தாத்பரியமாக ரிஷிகள் வச்சிருக்கிறதுக்கு காரணம் அதை தாண்டி இருக்கு. இவ்வளவு நான் ஏன் சொல்றேன், ஏன் இப்போ நரகாசுரன் தான் எடுத்துன்னு போகக்கூடாதுன்னா, நரகாசுரன் கதையை வச்சுட்டு கண்டபடி பேசுறாங்க. அந்த சேனல்ல பார்த்தா இப்போ இன்டர்நெட் சேனல் வந்துடுத்து, இங்க இந்த திராவிடியன் சொல்லிட்டு நரகாசுரன் எப்படி பிறந்தான், ருக்மிணி சத்யபாமாக்கு குழந்தை கிடையாதுன்னு இருக்கு, இப்படி இருக்க என்னென்னவோ. ஏன் அந்த கதையை அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுட்டு அப்ப அவன் செத்து போனவனை எதுக்கு கொண்டாடணும்? துக்கத்தை சினிமாலே வருது இந்த மாதிரி, செத்ததையா கொண்டாடிட்டு இருக்கோம். என்ன ஏதோ ஒண்ணு எடுத்து வச்சு அவன் வாய மூட முடிய போறது இல்லை, ஆனா நமக்கு புரியணும் இல்லையா? அதுக்காக நான் சொல்றேன், அவங்கள்ட்ட நம்ம ஜஸ்டிபிகேஷன் கொடுத்து ஒன்றும் ஆ போறது இல்லை, நம்ம எதிர்த்து பேசணும்னு நினைக்கிறோம் சொல்லிட்டு தான் இருக்க போறான். பட் அப்படி அவ சொல்றதுனால நம்ம மனசுலயும் ஒரு கேள்வி வருதோன்னு, எதுக்காக நம்ம இதை கொண்டாடிட்டு இருக்கோம்னு. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இந்த சாஸ்திரங்களை இன்னி காலகட்டங்களுக்கு நம்ம புரிஞ்சுட்டாதான் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு, குழந்தைகளுக்கு, ஏன் நம்மள மாதிரி வயசுல பெரியவா கூட நிறைய பேர் குழம்புறவாளுக்கு இதை நம்மளால சொல்ல முடியும். அதனால இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அத்தியாயங்கள். அவாவா கூட இதெல்லாம் வாமன புராணம்லாம் நெட்டியே இருக்கு. இதை எடுத்துட்டு நான் இன்னைக்கு அதை தான் பண்ணேன். இந்த ஒவ்வொரு திதி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பாம்பு பஞ்சாங்கத்தோட வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இதுக்கு சம்பந்தமா அதுல இருக்கு. சர்வசயனம்னா நம்ம இது வரைக்கும் பஞ்சாங்கத்துல பாக்குறோமோ, பாம்பு பஞ்சாங்கத்துல சர்வசயன ஏகாதசின்னு இருக்குன்னா அது என்ன சர்வசயனம்னு கூட எல்லாரும் தூங்கணும் போல இருக்குன்னு நினைச்சுப்போம். எல்லாரும் படுத்துக்கங்கப்பான்னு அப்படி அர்த்தம் இல்லை. எல்லா தேவதைகளும் அப்ப சயனத்துக்கு போக ஆரம்பிக்கிறது. அது இப்ப படிச்சாதான் நம்மள மாதிரி ஆட்களுக்கே, சாஸ்திரம் படிக்கிறவாளுக்கே இது இப்பதான் புரியுது. நம்ம எல்லாருமே அப்படி இக்னரன்ஸ்ல இருக்கோம் நம்மளோட தர்மத்தை பத்தி. ஆனால் இது மாதிரி விஷயங்கள் மற்ற இதெல்லாம் வேதாந்தமா இருக்கட்டும், அதெல்லாம் ராமாயணமா இருக்கட்டும், ஓரளவு எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்கு. ஏன்னா அது அங்கங்க சேனல்ஸ்ல போடுறதுனால. இந்த மாதிரி விஷயங்களுக்கு பதில் சொல்ல தெரியல, யாருக்குமே தெரியலையே. ஒருத்தர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஒருத்தர் ஏன் ஒண்ணு பதில் சொல்றான்னா, ஒருத்தர் பித்திரு சம்பந்தமாக அதை பாக்குறா தீபாவளிய, இன்னொருத்தர் வேற ஏதாவது ஒரு கொண்டாட்ட சம்பந்தமா பாக்குறான், அதனால ஒருத்தர் ஒரு அதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கோப் இருக்கு. பட் அடிப்படையில இது மொத்தமுமே எப்படி டை ஆகிறது அப்படின்னா, இந்த மாதிரி புராணங்கள்ல அது தெரியறது. மொத்த ஒரு வருஷத்தையே அந்த பிரவேசத்தை எந்த ராசியில சூரியன் பிரவேசிக்கிறார், அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம மேல இருக்கிற அஸ்ட்ரானமிக்கலி பார்த்தோம்னா 360 டிகிரிஸ் ஸ்கையை எடுத்துக்கிறோம். அந்த 360 டிகிரி ஸ்கைய 30 டிகிரி குவாட்ரண்டா பிரிச்சா மொத்தம் 12 குவாட்ரண்ட் வருதோ இல்லையோ, அது ஒண்ணு ஒரு ராசி. அந்த ஒரு ராசியிலையும் ஒரு கான்ஸ்டலேஷன், ஒரு ஸ்டார்ஸினுடைய ஒரு அமைப்பு இருக்கு. அது எந்த மாதிரி இருக்குன்றத வச்சு ஒண்ணு மாடு மாதிரி இருக்கு, ஒண்ணு தனுசு மாதிரி இருக்கு, இன்னொன்னு மிதுனம் மாதிரி இருக்கு, ஸ்திரீ புருஷன் சேர்ந்து இருக்கா மாதிரி இருக்கு. இப்படி அவ மிதுன ராசி, கர்க்கடக ராசி, தனுர் ராசின்னு ராசி பிரிச்சிருக்கா. அப்ப சூரியனுடைய சரணம் நடத்து போக்கு இருக்கே, அது ஒரு இடத்துல போகிறது. அதை வச்சுதான் நம்ம மாசத்தை நிர்ணயமாகிறது.
அப்ப சூரியனுடைய அந்த போக்க வச்சு மாச நிர்ணயம் ஆகும் பொழுது அந்தந்த மாசத்துல சூரிய சந்திரால் எர்த்தனுடைய ரிலேட்டிவ் பொசிஷன் நம்மளோட ரொட்டேஷனை பொறுத்து இருக்கிற பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய தட்பவெட்ப தன்மைகள் மாறுறது பூமியில. இது ரெண்டும் லிங்க்டு. சூரியனுடைய சூரியன் எங்க இருக்காருன்றது சூரியன் மட்டும் போகலையே, எர்த்தனுடைய ரொட்டேஷன், சந்திரனுடைய பொசிஷன், எர்த்து ஸ்பின்னிங் எப்படி இருக்கு, எர்த்து ரிலேட்டிவ்லி அதனுடைய எலிப்டிக்கல் ஆர்பிட்ல எங்க இருக்குன்றதெல்லாம் பொறுத்து தானே நம்மளோட தட்பவெட்ப தன்மை மாறுறது. அப்போ இந்த சூரியனுடைய ராசியில எந்த ராசியில இருக்குங்கிறத பொறுத்து நம்மளோட தன்மை மாறுறது, எர்த்தோடைய தன்மை மாறுறது. சூரியன் எங்க இருந்தா அதுக்கும் நமக்கு நம்ம ஏன் கொண்டாடணும்னு பைத்தியகாரத்தனமா கேட்கக்கூடாது. எல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம மனுஷா அவங்க கேட்பான் திராவிட ஆட்கள். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இது எல்லாமே ஒரு என்விரான்மெண்டல் இம்பேக்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் நம்மளுடைய தட்பவெட்ப நிலைமை மாறுறது, அது நம்மளோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுமோ இல்லையோ. இப்போ ஒரு வின்டர் வந்துடுதுன்னா உடம்பு ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது, ரெய்னி சீசன் வந்தா உடம்பு ஹெல்த் ஆகுது. இது ஒரு சாதாரணமான விஷயம். அதை தவிர எர்த்தனுடைய பொசிஷன் மாற இப்போ ஒரு எக்லிப்ஸ் வந்துட்டாலே ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது. திடீர்னு வைரஸஸ் உருவாருது, திடீர்னு பாக்டீரியா, இப்ப புதுசா ஒரு பாக்டீரியா வருதுங்கிறான். எப்படி வர்றது இதெல்லாம்? ஹியூமன் இன்டியூஸ்ட விட்டுருவோம். பட் பொதுவாக கிரகங்களுடைய தன்மை பொசிஷன்ஸை பொறுத்து, எர்த்தனுடைய பொசிஷனை பொறுத்து இதெல்லாம் உற்பத்தி ஆகதான் ஆகிறது. அப்ப இதுக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுன்னு ரிஷிகள் சொல்லியிருக்கா. அதுல என்ன தப்பு? இந்த இடத்துல நீ பத்தாப்பு ஏத்தி கொண்டாடு, இந்த சமயத்துல நீ வழக்குகளை ஏத்தி வை, இந்த காலகட்டங்கள்ல இந்த மாதிரி சாப்பிடு, இந்த மாதிரி காலகட்டங்கள்ல இந்த மாதிரி மந்திரத்தினால இந்தந்த தேவதையை உபாசி, அது உனக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். இல்ல அதெல்லாம் பைத்தியகார்த்தனம். எதை வச்சு நீ அதை பைத்தியகார்த்தனம்னு சொல்ற? முதல்ல அவன் என்ன சொல்ல வந்தான், எதுக்காக சொன்னாங்கிறத முதல்ல நீ ரிசர்ச்சே பண்ணலையே. உடனே இதெல்லாம் மூட நம்பிக்கை. எது மூட நம்பிக்கை? நீ எதுனே தெரியாம பேசுறிய, நீதான் மூடன். முதல்ல அவன் என்ன பண்ணிருக்கா, எதுக்காக பண்ணிருக்கான்னு எவ்வளவு ரிசர்ச் நீ பண்ணிட்டு அது மூட நம்பிக்கைன்னு சொன்னா பரவாயில்ல. உனக்கு அதை பத்தி எதுவும் தெரியல, அப்ப நீ அதை மூட நம்பிக்கைன்ற, நீ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மூடன் தானே. ஏன்னா நீ ரிசர்ச்சே பண்ணலையே. வெறும் ஒரு கதையை வச்சுட்டு இவன் நரகாசுரனை கொன்னுட்டார், அதுக்காக நம்ம கொண்டாட, இவ்வளவு தெரிஞ்சு வச்சு நீ டிவி சேனல்ஸ்லயும் இன்டர்நெட் கேபிள்லயும் பேசிட்டு இருக்க. நம்மளே விஷயத்துல ஸ்ரத்த இருக்கவாளே இப்பதான் இவ்வளவு தெரிஞ்சுக்கிறோம். அதனால நான் எதுக்கு சொல்ல வந்தேன், நம்ம இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டாதான் நாம அதுக்கு சரியா இது பண்ண முடியும். இதெல்லாம் இருக்கு கிரந்தங்கள்ல, இவ்வளவு ஸ்பஷ்டமாக இருக்கு. ததோ விபுத்தியந்தி சுராஹா கிரமஷ கிரமஷோ முனே துலாஸ்தே அர்க்கே ஹரிஹி காமஹா சிவஹா பశ్చాத் விபுத்தியதே. அப்புறம் சுரர்கள்லாம் எழுந்துக்கிறான், உத்தரா எழுந்துக்க ஆரம்பிக்கிறா. சுரர்கள்னா தேவர்கள். கிரமஷா கிரமஷா அவளுடைய ஒரு கிரமத்துல நிதிரையில இருந்து விடுபடுறார். அர்க்கன் சூரியன் சுலா மாசத்து சுலா ராசியில பிரவேசம் பண்ணும் பொழுது, அப்போ இவன் காமன் ஹரிஹி முதல்ல எழுந்துக்கிறார், மகாவிஷ்ணு. அப்புறம் காமன் எழுந்துக்கிறான். ஏன்னா அந்த ஒரு கிரமத்துல தானே தூங்க போனா. யார் முதல்ல தூங்கினாலோ முதல்ல எழுந்துக்கிறார். ஹரி முதல்ல தூங்கினார், ஹரி எழுந்துக்கிறார். அப்புறம் காமன் தூங்க போனா, அப்புறம் காமன் எழுந்துக்கிறான். அப்புறம் பரமேஸ்வரன் தூங்க போயிருந்தார், அவர் உத்தரா பశ్చాத் விபுத்தியதே. துலா மாசத்துல எல்லாரும் வரிசையா எழுந்துக்கிறார். துலா ராசியில சூரியன் போனதுக்கு அப்புறம். அதனால்தான் துலா ஸ்நானம்லாம் விசேஷம். ஏன் துலா ஸ்நானம் விசேஷம்? உடனே மூட நம்பிக்கை. துலா மாசத்துல போய் அது என்ன முடவன் முழுக்கு, அந்த முழுக்கு. நீ துலா மாசத்துல ஏன் ஸ்நானம் பண்ணணும்னா அப்பதான் பொழுது விடியறது. தேவர்கள்லாம் அப்ப எழுந்து ஸ்நானம் பண்றா, பகவான் தெய்வங்கள்லாம் ஸ்நானம் பண்ணுது, நீ பண்ணு. அதான் துலா ஸ்நான விசேஷம். காவேரி துலாஸ்தானம் ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பகவான் தெய்வங்கள்லாம் அப்பதான் எழுந்துகிறது. விபுத்தியதே தத்திர தானம் த்விதீயாயாம் மூர்த்தி லக்ஷ்மீதரஸ்ய சையாக தரணோபேதாக யதா விபவமாத்மனஹா. அதுக்கப்புறம் த்விதீய வந்த உடனே அவாவாளினுடைய சக்திக்கு ஏத்த மாதிரி படுத்துண்ட அந்த
படுக்கையோட சேர்ந்து லக்ஷ்மிதரனான மகாவிஷ்ணு மூர்த்திய தானம் பண்ணணும். மூர்த்திய வாங்கி பிரதிமை இல்ல மூர்த்திக்கே தானம் பண்ணிடு. லக்ஷ்மீதரஸ்ய ஷய்யாக தரணோபேதா யதா விபவம் ஆத்மனா. அப்படி நீ பண்ணேன்னா ஏஷ விரதா து பிரதமஹா புரோக்தா தவ மகாமுனே. அப்படி ஒரு விரதத்தை நீ பண்ணேன்னா எஸ்மின் ஸ்ரீர்ணே வியோகஸ்து ந பவேதிக கஷ்டித்து. வியோகம் எதுவும் இருக்காது உனக்கு, சௌக்கியமா இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டார். நபஸ்யேமாசி ததா யா ஸ்யாத் கிருஷ்ணாஷ்டமி சுபா யுக்தா யுக்தா மிருகசிரே நைவ சாத்து காலாஷ்டமி ஸ்மிருதா. அதே மாதிரி பாத்ரபத மாசம் ஆவணி புரட்டாசி மிருகசிரோ நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணாஷ்டமி, அதுக்கு காலாஷ்டமின்னு சொல்லப்படுது. இந்திர ஜென்மாஷ்டமி அன்னைக்குதான் வந்தது. இது எல்லாமே எந்த ராசியில என்ன பிரவேசம், என்ன ஒரு கிரக நிலையை பொறுத்து இந்த அஷ்டமி விசேஷம். அதுதான் தாத்பரியம். அப்ப நம்ம கிருஷ்ணாஷ்டமின்றதுனால கிருஷ்ணன்னு கிருஷ்ணாஷ்டமியை கொண்டாடும். கிருஷ்ணாஷ்டமின்னா கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு அஷ்டமி. ஏன்னா அந்த மாசம் ஆவணி புரட்டாசி இந்த சம்மர் சோலாஸ்டிஸ் எல்லாம் சொல்லுவா இல்லையா, அதாவது எர்த்து ஃபார்தஸ்ட் பாயிண்ட் நம்மளோட ஆர்பிட்ல அவே ஃப்ரம் த சன் இருக்கு இந்த மாசங்கள்லாம். வின்டர் சோலாஸ்டிஸ் சம்மர் சோலாஸ்டிஸ் எல்லாம் சொல்றாள். அந்த மாதிரி இருக்கிறதுனால அது காலாஷ்டமி, கிருஷ்ணாஷ்டமி, அஷ்டமிகள்ல கருப்பா இருக்கக்கூடியது. அதனால அதை கொண்டாட வேண்டியது. ஏதோ ஒரு காரணம். அது இதுக்கப்புறமும் அதை நம்ம ரிசர்ச் பண்ணணும். எதுக்கு இந்த மாதிரி கொண்டாடணும்னு இந்த திதியில வச்சிருக்காங்க, எதுவுமே தெரியாம அதை நம்ம நெகேட் பண்ணக்கூடாது. நீதான் சொல்ல எதுக்காக பண்ணன்னு கேட்டா நம்ம எதுவும் பார்க்கணுங்கிறேன். அன்னைக்கு என்ன பண்ணணும்? தஸ்யாம் சர்வேஷு லிங்கேஷு ஸ்திதௌ ஸ்வபிதி சங்கரஹா வசதே சந்நிதானே து தத்ர பூஜா அக்ஷயா ஸ்மிருதா. பரமேஸ்வரன் அந்த அஷ்டமி அன்னைக்கு எல்லா லிங்கங்களிலும் சயனம் என்றார், தூங்குறாராம். அதனால அவருடைய சன்னிதானத்துல இருந்து கொண்டு பூஜை செய்யறது அக்ஷயமாக கருதப்படுகிறது லிங்கங்கள்ல. தத்ர ஸ்நாயி தவை வித்வான் கோமூத்ரேண ஜலேன ச ஸ்நாதஹ சம்பூஜயேத் புஷ்பைஹி தத்தூஹு அஸ்ய த்ரிலோச்சனம் தூபம் கேசர நிர்யாசம் நைவேத்யம் மது சர்பிஷி பிரியதாம் மே விரூபாக்ஷஹ து இதி உச்சார்ய ச தக்ஷிணாம் விப்ராய தத்யான் நைவேத்யம் சஹிரண்யம் துயோத்தமா. அந்த மாதிரி கிருஷ்ணாஷ்டமியின் பொழுது காலாஷ்டமியின் பொழுது பகவான் சயனம் பண்றார் எல்லா லிங்கத்துல இருந்துட்டு எப்படி அபிஷேக அர்ச்சனை பண்ணணுங்கிற விதி சொல்லப்பட்டிருக்கு. கோமூத்திரத்தினாலையும் ஜலத்தினாலையும் அபிஷேகம் பண்ணி பகவானுக்கு புஷ்பங்கள்னால தத்தூர புஷ்பங்கள் அதனால பரமேஸ்வர பூஜையை பண்ணி கேசர நிர்யாசம் குங்குமப்பூ சேர்ந்த அந்த ஊதுவத்தி, அதனால பகவானுக்கு தூபம் காண்பிச்சு தேன் நெய் முதலானவைகள்னால நைவேத்தியம் பண்ணி விரூபாக்ஷன் எனக்கு பிரசன்னமாகட்டும், எனக்கு என்னால் பிரசன்னமாகட்டும், பிரியதாமே விரூபாக்ஷா சந்தோஷத்தை அடையட்டும் என்று சொல்லி பிராமணனுக்கு தட்சிணை கொடுத்து நெய்வேத்தியம் முதலானவைகள் அவருக்கே கொடுத்து படைச்சு இரண்யமான தட்சிணைகளை கொடுத்து அதை பூர்த்தி பண்ணு அப்படின்னு இத சொல்றார்.
அதே மாதிரி அந்த மாசம் அப்படி. அதுக்கப்புறம் தத்வது ஆஸ்வயுஜே மாசி உபவாசி ஜிதேந்திரியா நவம்யாம் கோமய ஸ்நானம் குர்யாத் பூஜாம் து பங்கஜைஹி தூபயேத் சர்ஜ நிர்யாசம் நைவேத்தியம் மதுமோதகைஹி. அதே மாதிரி ஆஸ்வின மாசம்ங்கிறது நம்மளோட புரட்டாசி ஐப்பசி. இந்த புரட்டாசி ஐப்பசி மாசத்துல உபவாசியானவன் இந்திரியங்களை நிறுத்தி நவமி அன்றைக்கு கோமயத்தினால ஸ்நானம் பண்ணி வச்சு பங்கஜம் தாமரையினால பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி அப்புறம் சர்ஜ விருட்சம் அதுலேருந்து வரக்கூடிய ஒரு திரவியத்தினால தூபத்தை பண்ணி அந்த தூபத்தை காமிச்சு மது தேன் மோதகம் முதலானவைகளால நைவேத்தியம் பண்ணணும். அப்படி செய்வது விசேஷமா சொல்லப்படுறது. அதுதான் ராமநவமின்னு கொண்டாடுறோம். இது நான் பார்த்தேன் புரட்டாசி ஐப்பசியில ஆஸ்வின மாசத்துல வர்ற நவமியில தானே இப்படி பண்ண சொல்றார். அது நம்ம இப்ப ராமநவமின்னு சொல்றோம். காளாஷ்டமின்னு சொல்லி அப்ப லிங்க பூஜையில் இந்த மாதிரி ஆராதனை பண்ணுன்னு சொன்னார். நாரதருக்கு சொல்றார் அவர். இப்போ புரட்டாசி ஐப்பசியில இத மாதிரி லிங்கத்துக்கு உபாசனை பண்ணுன்னு சொல்றார். அது ராமநவமியாக கொண்டாடப்படுறது. அதனால நான் சொன்ன பழைய அதே விஷயம்தான். ஒரு திதி முக்கியம். அந்த திதியை நீ உபாசிக்கணும். ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு இடத்துல ஒரு பேர் சொல்லி ஒவ்வொரு சுவாமிக்கு உபாசிக்க பண்ண சொல்லியிருக்கு. இங்க லிங்கத்துக்கு இப்படி உபாசனை பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வேற ஒரு இதுல அது ராமநவமியாகவோ கிருஷ்ண ஜென்மாஷ்டமியாகவோ கொண்டாடப்படுறது. இந்த ராமநவமி அதுக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒரு காரணம். அதாவது இந்த நவராத்திரியானது அம்பாள் உபாசனையாக தான் பண்றோம். அதே சமயத்துல அந்த விஜயதசமி அன்னைக்கு அம்பாள் ஜெயிக்கிறா, விஜயத்தை அடையறா. ஏன்னா இந்த நவராத்திரியும் யுத்தம் பண்றான்னு ஒரு நம்ம சம்பிரதாயத்துல இருக்கு. ஆனா அதே சமயத்துல வடக்க இந்த தசரான்னு சொல்லி இந்த விஜயதசமி அன்னைக்கு ராமர் ஜெயிச்சு வரார் அப்படின்னு பாவிக்கப்படுறது எங்க. அதே மாதிரி இங்க ராமநவமி தான் எல்லா இடத்துலயும். அது வேற விஷயம். ஆனா இதுல ராமநவமி இந்த திதி அன்னைக்கு இப்படி பண்ணுன்னு இந்த புராணம் சொல்றது. இதுல இருந்து என்ன நமக்கு தெரியறதுன்னா அந்தந்த திதிகள் முக்கியம். அத நம்ம விஜயதசமிக்கு என்ன காரணம் சொல்றோம், எந்த மாதிரியான தேவதை பௌராணிகமாக நம்ம பாக்குறோங்கிறது. அது இப்போ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா பங்குனி உத்திரம் பார்த்தா பார்வதி பரமேஸ்வரால் விவாகம் ஆனது பங்குனி உத்திரத்துல. ஸ்கந்தபுராணம் சொல்றது. இமவான் புத்திரியாக ஹைமவதியாக அம்பாள் பார்வதி உமா அவதாரம் பண்ணி அவளை சுவாமி விவாகம் பண்ணிக்கிறது பங்குனி உத்தரத்துலன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பங்குனி உத்தரத்தை முருகன் பள்ளி கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றது உண்டு. பங்குனி உத்தரத்துலதான் தர்மசாஸ்திரா ஐயப்பன் அவதாரம்னு சொல்லப்படுறது. இப்படி காரணங்கள் இல்லை, எல்லாமே நடந்திருக்கலாம் அதுல. ஆனா விசேஷம் அந்த பர்டிகுலர் நட்சத்திர திதி விசேஷம் அப்படிங்கிறதுதான் அங்க தாத்பரியம். கிருத்தோபவாசஸ்வஷ்டம்யாம் நவம்யாம் ஸ்நானமாச்சரேத் பிரியதாம் மே ஹிரண்யாக்ஷா தக்ஷிணா சதிலா ஸ்மிருதா. அதே மாதிரி அஷ்டமி அன்னைக்கு உபவாசம் பண்ணி நவமி அன்னைக்கு ஸ்நானம் பண்ணி பிரியதாம் மே ஹிரண்யாக்ஷா என்று சொல்லி தட்சிணை கொடுக்கணும்னு. என்ன தட்சிணை? சதிலா, திலத்தோட எள்ளும் சேர்த்து தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எல்லா மாசத்திலும் என்னென்ன விரதங்கள் அனுஷ்டிக்கணும் என்று இன்னும் மேல கார்த்திகே பயசா ஸ்நானம் கரவீரேண சார்ச்சனம் தூபம் ஸ்ரீவாச நிர்யாசம் நைவேத்தியம் மது பாயசம் ச நைவேத்தியம் ச ரஜதம் தாதவ்யம் தானமக்ரஜே பிரியதாம் பகவான் ஸ்தானுஹு இது வாச்சியம் அனிஷ்டுரம். எல்லாம் பரமேஸ்வரனுடைய விரதங்கள் தான் முதல்ல சொல்லப்படுறது. அடுத்த அத்தியாயத்துல மகாவிஷ்ணு விரதங்கள். கார்த்திகை மாசம்
கார்த்திகம்னா அந்த சாந்திரமானபடி, நம்ம சௌரமானபடி இது ஐப்பசி கார்த்திகை. இந்த பாதியிலேருந்து அடுத்த பாதி வரைக்கும் வரும். அதுல பயசா ஸ்நானம், பால்ல அபிஷேகம் பண்ணி, கரவீர பத்திரத்தினால பூஜை பண்ணி, அப்புறம் சரள விருட்சத்தினுடைய கோந்துனால தூபம் பண்ணி, மது பாயசம் தேன் பாயசத்தினால நைவேத்தியம் பண்ணி, ரஜதத்த தானமா வெள்ளிய தானமாக பண்ணணும் பிராமணாளுக்கு. பிரியதாம் பகவான் ஸ்தானுஹு அப்படின்னு சொல்லி அந்த தானத்தை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இப்படி ஒரு மாசத்துக்கும் உபவாசம் பண்ணா ஒரு சௌக்கியம் வரும் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அப்புறம் மார்கசீர்ஷத்துல என்ன பண்றதுன்றதெல்லாம் அடுத்த இதுல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.